ஹலோ கைஸ், நாங்கள் இப்போ லக்னோவில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆர்மி. இப்போ குவார்ட்டர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வீடு பார்த்துருந்தோம். இங்கே எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல ஒரு சின்ன பால்கனி, கீழே தான் சாமான் இறக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் எங்களோட திங்ஸ். ஏன்னா எல்லா இடத்துக்கும் திங்ஸை தூக்கிட்டே போக முடியாது இல்லையா, அதனால் இப்போ உள்ளே போனதும் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. இதில் ஒரு சின்ன ஹாலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹால் மட்டும் திரும்பி ஒரு ஹால் இருக்குது. இது கிச்சனு. கிச்சனில் ஒரு சின்னோண்டு செல்ஃபு, அவ்வளோதான். இதில் தான் நான் திங்ஸ் வச்சுக்கணும். இந்த இவ்வளோ தான் செல்ஃபே கொடுத்துருக்குறாங்க. எந்த பொருள் எங்கே ஃபிட் பண்ணுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இவ்வளோ தான் செல்ஃபு. ஆர்வம் மட்டும் நான் ஃபிட் பண்ணிவிட்டு ஜாமான் இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. இது ஹாலு. இதுலேயும் டிவி ஆணி அடிக்கக்கூடாதான், டேபிளில் தான் வைக்கணும். ஆர்மிக்காரங்க லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடை கட்டி போட்டு தமிழ்நாட்டில் கட்டி போட்டு இங்கே வந்து இருந்தால் இவங்க போடுற ரூல்ஸை சமாளித்து வீட்டில் வேலையை பார்க்கணும்னா போயிட்டா சாமி நாய் போயிடுது. அப்புறம் வரும் இது ஹாலு. வந்தது ஒரு சின்ன ரூம் கணக்காக இருக்குது. இதுலேயும் எந்த ஆணி அடிக்கக்கூடாதான். நான் பெர்மிஷன், டிவி கூட அடிக்கக்கூடாதுன்ட்டாங்க ஆணி. ஆணியே அடிக்காமல் ஏதோ எங்கே மாட்டுறதுன்னு கூட தெரியல. அப்புறம் இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் செல்ஃப் எதுவும் கிடையாது. இந்த புக்கு ரேக்குனாக்கா ஒன்று கொடுத்துருக்குறாங்க துணி வைக்கிறதுக்கு. இந்த புக் இதில் தான் நான் துணி வச்சுக்கணும். இந்த ஒன்று தான் வச்சுருக்காங்க. பெட்ரூம் வீடு செல்ஃபே எல்லாமே கட்டி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் நினப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்ட்டு. நம்ம ஒரு வீட்டில் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நமக்கு தான் தெரியும் அதெல்லாம்.